என்ன கே பாலி? ஐயோ அந்த பேரை சொல்லி கூப்பிடாதே, நான் போலீஸ் என்ன தேடி நிக்குது, நீ கபாலின்னு கூப்பிடு. என்ன இப்படி ஆயிட்ட? காரு பங்களா கோட்டு சுடி இதெல்லாம் என்ன ஆச்சு? அதை ஏன் கேக்குற? இந்த 2ஆம் நம்பர் பிசினஸ் ஒண்ணு பண்ணி நின்றன, அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அமைக்கணும் போட்டானுங்க. இத்த கையில குத்துட்டு இந்த வீட்டு உள்ள ஒரு ஓரமா பழம் வண்டி நிறுத்தி வச்சிருந்தா அத்தையும் தள்ளின்னு போட்டானுங்க. எப்போ நியாயமான பிசினஸ் தான் நிலைக்கும். தெரிஞ்சுக்கினேன். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. பொண்டாட்டி குழந்தைங்க தங்கச்சி யாரும் சாப்பிடல. என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அன்னைக்கு நீ கொடுத்த பணம் அப்படியே வச்சிருந்த. இந்தா. நான் எப்ப கொடுத்தேன்? எந்த பணம்? டிப்பு. நீ கூட அதை சொல்லாத. புடி. நீ சொன்னிய 1ஆம் நம்பர் பிசினஸ் பழமே விக்கிற, கனவுல வந்தா கூட பரவாயில்ல. முதல்ல அது பண்ணு. ராமநாதன் சார், பையனை பார்த்தா நம்ம கைக்கு அடக்கமா இருப்போம் போல தெரியுது. இவனை வச்சு நான் ஒரு பெரிய திட்டமே போட்டிருக்கேன். என்ன திட்டம் சார்? என் அண்ணன் பொண்ணு மஞ்சு இவன் மேல உயிரியே வச்சிருக்கா. இவனையும் நம்ம கைகளை போட்டுக்கிட்டு அவளையும் இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் நினைச்சதை சாதிச்சிருவேன். ஹாய் ஜூலி. ஆமா, ராமுவ நம்ம வலையில விழ வச்சிட்டியா? ஏதோ ஃப்ரெண்ட்லியா பழகுறான். அவனை நம்ம வலையில விழ வைக்கிறது அவ்வளவு சாதாரணமா தெரியல. சரி, இந்த காரியத்தை நீ எப்படியா செஞ்சாகணும். ராமநாதன், மஞ்சுவுக்கும் ராமுவுக்கும் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேதாசன லாரி டிரான்ஸ்போர்ட் கடத்தல் சாமான் கொண்டு போறதுக்கு பயன்படுத்தப்படும். அதை வச்சு ஐயா பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். முதலாளி, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன? நம்ம மஞ்சு கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? ஆமா மிஸ்டர் ராமநாதன், நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மஞ்சுவுக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷன் வீட்டுக்கு போயிட்டாள்னா அவளை பிரிஞ்சு எப்படி இருக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துட்டா போது. இந்த காலத்துல அப்படி ஒரு பையன் கிடைப்பானா? அந்த வேலையை எங்கிட்ட விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். மஞ்சுவும் அவனும் கூட ஒருத்தர் நேசிக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? மஞ்சு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஈக்குவல் ஏஜா இருந்தா சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட போய்? பையன் கொஞ்சம் ஏழையா இருக்கிறதும் நமக்கு நல்லது. நாம கிழிச்ச கொட்டை அவன் தாண்டவே மாட்டான். என்ன இருந்தாலும் மஞ்சுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா பாக்குறது நல்லதுதான். நம்பர் 54717 பாஸ் ஆயிருக்குப்பா. உங்க தம்பி ராமு சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்தோம். நேத்து தான் அவரை நேரடியா பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஒரே பொண்ணு மஞ்சுவுக்கு உங்க தம்பியை மாப்பிள்ளை ஆக்கிடலாம்னு ஆசைப்படுறேன். அது சம்பந்தமா உங்க கூட தான் பேசணும்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்க வந்தோம். நீங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க. என் வீட்டுக்கு வந்து என் தம்பியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என் தம்பிய ஒரு நல்ல பிள்ளையத்தான் நான் வளர்த்திருக்கேன். அப்கோர்ஸ். ஆனா சொல்லுங்க. எனக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயமா அதான் சொல்ல கொஞ்சம் கூச்சப்படுறார். மேனேஜருங்கிற முறையில நான் சொல்றேன். நிலம், நீச்சி, தோட்டம், துறவு, பங்களா, கார், எடுபடி காட்கள் இப்படி வாழ்ந்துட்டு அவருடைய மக எப்படி வந்து இந்த வீட்டுல இருக்கும்னு ஃபீல் பண்றார். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் என்னையே நான் வித்தாவது செஞ்சு கொடுப்பேன். நான் அதுக்கா சொல்ல ராஜா, எனக்கும் வயசாயிடுச்சு பாருங்க. ராமு கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிசினஸ் எல்லாம் அவரே எடுத்து நடத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு அவர் எங்க கூடவே இருந்துட்டாருன்னா. எப்படி 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 எப்படி? அதாவது உங்க வீட்டோட மாப்பிள்ளையா? நீங்க சொல்ற நேரத்துல சாப்பிடலாம், சொல்ற இடத்துல தூங்கலாம், அப்படித்தானே? நல்லா இருக்கு. என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க சார். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாரும் என்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினதில்லை.
நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே என் தம்பி, அவன் இந்த வீட்டுல குடியில சார், இங்க குடியிருக்கான். அவனை இங்கிருந்து பிரிக்கணும்னா என்ன கொன்னாத்தான் முடியும். ராஜா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நீங்க சரியா பேசலையே சார். பணத்தை விட்டு எறிஞ்சா அது பாதாள வரைக்கும் பாயும். அதனால பணத்தை வீசி எறிஞ்சு நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் நீங்க வந்துட்டீங்க இல்ல. உங்க பணம் எட்டி பார்க்க முடியாத தூரத்திலயும் எங்களை மாதிரி சில பேர் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார்? பரவாயில்ல, பெரிய மனுஷங்களா இருக்கீங்கன்னு மரியாதையா சொல்றேன். இங்க இருந்து போயிடுங்க. இல்லங்க, இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்துக்காகவும் என் வீட்டு வாசப்படியை நீங்க மிதிக்கிறது எனக்கு பிடிக்காது. நீங்க போலாம். அண்ணே, வராமு வா. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க வந்துட்டு போனவங்க கோடீஸ்வரர் வேதாச்சலம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனார். பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரா, கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாரா. இதெல்லாம் என்கிட்ட சொல்லி உன்னை விலைக்கு வாங்க வந்திருந்தார். முடியுமாடா? நான் படிக்காதவனா இருக்கலாம், ஆனா சுயமரியாதை உள்ளவன் சொல்லி ஒரு தெரியாம போச்சு. நம்ம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ராமனுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நம்ம வீட்டை விட்டு உழைய வரும்போது அடுத்தவளுக்கு சாப்பாடு கிடையாது, தூங்குறதுக்கு இவ்வளவு நிழல் கிடையாது, போட்டு இருந்த துணியை விட்டா மாத்து துணி கிடையாது, இந்த உலகத்துல நமக்கு சொந்தம் சொல்லிக்க ஒரு உயிர் கிடையாது. ஆனா இன்னைக்கு நாம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். பசின்னு வந்தா 10 பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியும்டா. பாசத்தை அள்ளி கொட்டுற அப்பா இருக்காரு, தங்கச்சி ஃபரிதா இருக்கா, தம்பி அன்வர் இருக்கா, தாய் மாதிரி உழைச்சு கொட்ட லட்சுமி இருக்கு. நமக்கு வேற என்னடா வேணும்? என்னடா நான் பாட்டு பேசிட்டு போறேன், நீ சும்மா நிக்கிறிய? அண்ணே, நீங்க பேசுனதுக்காக நான் வேணா சந்தோஷப்படலாம். ஏட்டுல இனிப்புன்னு எழுதிட்டு தின்னா அது இனிக்காது. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சொத்து சுகம் தானா தேடி வருது ரொம்ப அபூர்வம். அந்த சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை அவன் பயன்படுத்திக்கலனா வாழ்க்கை பூரா ஏழையா இருந்துட வேண்டியதான். எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சது, ஆனா உங்களால எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. இன்னைக்கு என்னதான் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடினாலும் நாளைக்கு நானே செத்து போயிட்டா கூட என் கையில 4 காசு இருந்தா தான் கூட பிறந்தவங்க கூட கொல்லி வைக்கிறதுக்கு வருவான். இல்லைன்னா நானும் அனாதை பணமா போக வேண்டியதான். இதெல்லாம் படிச்சிருந்தா புரியும், படிக்காத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ச்சே. முதலாளி. ஓ, நீயா? முதலாளி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். சில நேரங்களில் யார்கிட்ட எது என்ன பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நான் செஞ்ச தப்புக்காக என் தம்பி கஷ்டப்படக்கூடாது, அதனால நானே நேரடியாக வந்தேன். இந்த படிக்காதவன் பேசல மனசில் வச்சுக்காதீங்க. என்னை மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் தம்பியை உங்க மாப்பிள்ளையை ஏத்துக்குங்க. உங்க கால் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். சே, என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி? உன் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற உன் நினைப்பு இருக்கு பாரு. உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன். ராஜா, இந்த கல்யாணத்துக்கு நான் வருவனோ மாட்டணும்னு நினைச்சிருப்பேன்ல, தானு டயத்துக்கு வந்துட்டேன் பாத்தியா. நீங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருக்க மாட்டேன். ஓகே சார், வாங்க. கண்ணை இமை காணாமல் காதல் கொடுமை
वन्दे भद्रां सुभगे तुलसीरसरतां सतं शतमानं भवति शताय पुरुष सदेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. வக்கீல் சார் தான் நமக்கெல்லாம் பெரிய அண்ணா மாதிரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். நல்லா இருக்கு, நல்லா இருங்க. கடவுள் அனுகிரகத்தாலே நீங்க 2 பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கு இருக்கணும். அரே அந்த டாக்ஸி டிரைவர் ராஜா தான் தம்பி கல்யாணத்துக்கு டாக்ஸி அடமான வச்சு பணத்தை வாங்கிட்டு போனான். இன்னைக்கு தேதியில அனா பைசாவோட பாக்கி இல்லாம தீக்குறேன், இல்லனா டாக்ஸியை ஒப்படைச்சிரேன்னு சொல்லிட்டு போனான். எங்க ஆளைய காணோம். அவன் இருக்கானா கம்பி நீட்டிட்டானான்னு அவன் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வா. அதுக்கு அவசியமே இல்லை சேட்ஜி. இந்த ராஜா எப்பவுமே சொன்னபடி நடப்பான். நீ கேட்கறதுக்கு முன்னாலேயே உன் டாக்ஸி உன் வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு. அரே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா தம்பி, சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். பரவாயில்ல சேட்ஜி, வாழ்க்கையை என்னை பார்த்து தமாஷ் பண்ணும்போது நீ பண்றதுல என்ன கெட்டு போக போகுது. நான் வரேன். லட்சுமி, நீதான் எனக்கு தாயின்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆனா இப்போ உன்னையே வித்துட்டு பிரிஞ்சு போற. என்னை மன்னிச்சிரு. வண்டி நிறுத்து. ராஜா, ஏன் இனிக்கிற? என்ன உடம்பெல்லாம் சேரு? ஒண்ணு இல்ல, சகோதர ஒருத்தன் கார்ல வேகமா போனா போற சாக்குல சேர்த்தையும் வண்டி அடிச்சிட்டு போயிட்டா. ஏன் அந்த பக்கமே பாக்குற? அந்த வண்டியில உனக்கு வேண்டியவங்க யாராவது போறாங்களா? ஆமா சார், எல்லா பக்கமும் வேண்டியவங்க தான் இருக்காங்க. அடடே, நல்லாவே பேசுறியே. சரி வா, நீ எங்க போகணும்? உன்னை விட்டுட்டு போறேன். என்ன சார், நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒருத்தரை விட்டுட்டு போறவங்க தானே ராஜா. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். பரவாயில்ல சார், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நான் நடந்தே போறேன். பார்த்துமா? சரி சார். எல்லாம் சரக்கு இறங்க, சீக்கிரம் சீக்கிரம். எல்லாம் அந்த ஓரம் அடக்கி வைப்பா. அதை நடுப்புற வைக்காத, எடுத்து அது மேலே எடுக்க. சார், லாரில இருந்து சரக்கு இறக்கியாச்சு. தட்ஸ் குட். மாப்பிள, இப்போவாவது என் திறமையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க மட்டும் உங்க மாமனார்கிட்ட நல்லவ மாதிரி நடந்துக்குங்க, மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இந்த சரக்கு வித்தா நமக்கு கிடைக்க போறது 50 லட்சம். ஆளுக்கு 50-50. Cheers. லட்சுமி, நீ எப்படி இங்க? அப்பா, இங்க லட்சுமி எப்படி வந்தது? நான் திடீர்னு பணக்கார ஆயிட்டப்பா. உங்க ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்துல இருந்தா? ஆமாப்பா,
என் கண்ணு முன்னால என் மகன் சோகத்தோட சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இனிமே எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீல்ல, ஒண்ணு பண்ண இத என் அன்பு பரிசா வச்சுக்க மாட்டேன். அப்பா, கல்யாண வயசுல ஃபரிதா வீட்டுல இருக்கும்போது இந்த லட்சுமி மீட்டிட்டு வரது ரொம்ப முக்கியமா. முதல்ல இதை கொண்டு போய் விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க. ஃபரிதா வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கு அவ அண்ணன் நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? என்னப்பா அப்படி பாக்குற? அப்பா, அன்பு, பரிவு, பாசம் இதெல்லாம் இந்த உலகத்துல செத்து போச்சு, அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இல்லப்பா, அதெல்லாம் உயிரோட தான் இருக்கு. வா. ராஜா ராஜா வாய தர. என்னப்பா, என்ன சமாச்சாரம்? 4வது வீடியோ செட்டப் பண்ணிட்டியா? ராஜா, என் தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி போட்டோ, இந்த மாதிரி டிகிரி. குட்பா, குட்பா, ரொம்ப சந்தோஷப்பா. என் தம்பி கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான். அப்படின்னா நீயும் ஸ்வீட் கொடு. ஸ்வீட்டா? ஜுஜ்பே ஸ்வீட்டா? 5வது நம்பர் கடையில கடாமல் விழாவே கொண்டாடிடுவேன். ஸ்வீட்டா? 5 4 7 1. இது என் தம்பி நம்பர் ஆச்சே. 2 பேருக்கு ஒரே நம்பர் தர மாட்டாங்களாப்பா? இல்லப்பா, என் தம்பி இதான் நம்பர் சொல்லி என்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்கப்பா. எதுக்கும் யூனிவர்சிட்டி ஆபீசர் போய் கேட்டு போறப்பா. 5471. ஆமா சார், அதே நம்பர் தான். எம் பிரபாகரன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு. இல்ல சார், என் தம்பி பேர் ராமு, ராமச்சந்திரன். அப்படியா? இந்த நம்பர் பிரபாகர் தான் சார். வேணும்னா நேம் லிஸ்ட்ல பார்த்து சொல்றேன். என்ன பேர் சொன்னீங்க? ராமச்சந்திரன் சார், கே ராமச்சந்திரன். 5326 ராமச்சந்திரன். சாரி சார், அவர் ஃபெயில் ஆயிட்டார். என்ன சொன்ன? என் தம்பி ஃபெயிலா? என்ன அது? உன் தம்பி ஃபெயில் ஆனா ஏன் சட்டை ஏன் பிடிக்கிற? உன் தம்பி சட்டையை போய் பிடியா போயா. நிறுத்துங்கடா. அண்ணே, நீ இங்க ஏய், எவனாவது கிட்ட வந்தீங்க பேண்ட் எல்லாம் கழட்டிடுவேன். அடிபட்டுடுச்சா டாலர்? கையெடு, தொடாதே அவனை. என்னன்னு இது? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம. திருட்டு நாயே, இப்படி குடிச்சு கும்பாலம் போடுறதா நாகரிகமா? சரி, இங்க எதுக்காக இப்ப வந்தீங்க? சொல்றத சீக்கிரமா சொல்லி தொலைங்க. உன் நாக்கு அறுக்க வந்தேன்டா. எவனோ ஒருத்தர் நம்பரை உன் நம்பரும் போய் சொல்லி கொடுத்துட்டு இப்ப எதுக்கு வந்து நான் கேக்குறேன்? ஓ, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா? ஆமாடா, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. உன் வேஷம் எல்லாம் கழிஞ்சு போச்சு. நீ பரீட்சையில மட்டும் ஃபெயில் ஆகலடா, உன் வாழ்க்கையிலே ஃபெயில் ஆயிட்ட. அன்னைக்கு வந்து பிச்சை எடுத்த சாப்பாடு சாப்பிட விட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு நொண்டி பிச்சைக்காரனா தெருவா நாய் அழிஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்படி குடிச்சிட்டு கும்பாலம் போட்டுக்க மாட்டேன். என் புதிய சிறைப்பால் அடிக்கணும்டா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதியா குதிக்கிறீங்க? நான் நிறைய சம்பாதிக்கிறேன், வசதியா தான் இருக்கேன். அந்த டிகிரி இல்லைன்னா குடியா முழுகி போயிடும். ஆமாடா, அத பத்தி உனக்கு எத கவலை? கஷ்டப்பட்டவன் நான் தானே. அதுக்காக என்னையும் உங்களை மாதிரி கஷ்டப்பட சொல்றீங்களா? நீங்க வேணும்னா ஏழையா பிறந்து ஏழையா வாழ்ந்து ஒரு டாக்ஸி டிரைவராவே சாகலாம். ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்கு. உங்கள்கிட்ட அந்த திறமை இருந்தா நீங்களும் பணம் சம்பாதிங்க, என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய இடத்துக்கெல்லாம் வந்து ச்சே. If you want to scold me when I'm alone, but not in the crowd. Behave yourself. Understand? Yes. Yes. Thank you. அண்ணே, வேண்டாண்ணே, சொன்ன கேளுண்ணே. எல்லாரும் யாரையும் பக்கத்துல வராதீங்க. வேண்டாண்ணே. எனக்கு பின்னாலே பிறந்த பையன், நான் தூக்கி வளர்த்த கழுத என்னையே கேள்வி கேட்கிறா. அவனை படிக்க வச்சு ஆய்க்கிறது யாரு? என்ன பார்த்து உனக்கு திறமை இருந்தா பணம் சம்பாதிச்சு காமின்னு என்கிட்ட சவால் விட்டான். காமிக்கிறேடா, நானும் பணம் சம்பாதிச்சு காமிக்கிறேன். நியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழிதான், ஆனா அநியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. பணம் தானே முக்கியம். காமிக்கிறேன், நான் யாருன்னு காமிக்கிறேன். லட்சுமி, ஸ்டார்ட் ஆயிடு. லட்சுமி, மழை என்ன சொல்லி காட்டு. ஸ்டார்ட் ஆயிடு. மரியாதை சொல்றேன் லட்சுமி. ஸ்டார்ட் ஆக மாட்டேன்.
எல்லாம் எந்திரிச்சு போங்கய்யா, கடையை மூடணும். உட்காருங்க. ஒரு பாட்டு சாராயம் கொடு. ராஜா உனக்கா? எனக்கு தான் ஒரு பாட்டு சாராயம் கொடு சொன்னேன்ல. கிளாஸ் கொண்டா. நான் குடிச்ச எச்ச பால் குடிச்சு வளர்ந்தவ என்னைய தூக்கி எறிஞ்சு பேசிட்டா. எங்க கிளாஸ்? வா. எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்து. மேரி, நீ எதுக்காக இங்க வந்த? முதல்ல வெளியே போ. நான் எதுக்காக வெளியே போகணும்? இங்க பாரியா, இது வரைக்கும் உனக்கு சாராயம்னா என்னன்னு தெரியுமா? ஆனா நான் சாராயத்தை காய்ச்சி எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்திருக்கேன், தெரியல? இன்னைக்கு நானும் உன்னோட சேர்ந்து குடிக்கிறேன். ஏன் கிளாஸ தட்டி விட்ட? நீ மட்டும் குடிச்சு உன்னை சாகடிச்சுக்கலாம், ஆனா நான் குடிக்க கூடாது இல்ல? மேரி, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ எனக்கு 2 கிளாஸ் ஊத்தி கொடுப்ப. சின்ன பையன் என்ன பார்த்து என்ன பேசிட்ட தெரியுமா? என் மனசு தொட்டு பாரு, எப்படி நெருப்பா எரியுதுன்னு. அதான் கொஞ்சம் அணைச்சிட்டு இருக்கேன். நீ போ. இதனால உன் கவலை உன்னை விட்டு போயிடுமா? நான் சொல்றத கேளியா? இவ்வளவு நாளா நீ எவ்வளவு நல்லவனா இருந்த. நல்லவன்தா, நல்லவன்தா, நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. மேரி, இந்த உலகத்துல நல்லவங்க வாழவே கூடாது. எல்லாமே பொய், எல்லாமே வேஷம், எல்லாமே நாடகம். யோ யோ, எல்லாமே நான் நாடகம். சொல்றத கேளு. வேண்டாயா, வா போலாம். எல்லாமே நாடகம், எல்லாமே ஏயா இப்படி சிரிக்கிற? இதுக்கெல்லாம் போய் இப்படி வருத்தப்படலாமா? இப்ப என்ன உலகத்துல நடக்காததா நடந்து போச்சு. இத பாரு, மனசுல உள்ளதை யார்கிட்டயாவது சொன்னாதா பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லியா, பேசியா. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி.